அவர் இங்க வச்சா பொட்டு நான் இங்க வைக்க போறேன். இங்க வச்சு இங்க இருந்து போறோம். இப்ப வெளியில போய் பார்க்கிறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம், அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போகலாம். பேருந்துல அப்போ அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான் கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதையோ ஒன்று வச்சுக்கிறது பேரை வச்சுக்கிட்டு சூப்பராயன் அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து அதெல்லாம் அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு. சரி போறாரு, குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தையை தூக்கிட்டு IPL பார்க்க போவான். இவன்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுறீங்க? எப்படி மந்திரி ஆகுங்க? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு. அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடனட்டையில் இப்படி நசுக்கிறாப்ல. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுது உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை நசுக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை திருத்தி அதை எவனா எடுத்துருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்கேன்டா, என்னை தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்ல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்ல. டேய், நாட்டையே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டையே கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. காப்பாற்ற போராடுறோம்டா. அன்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்க வந்து நல்லது எதையும் கொண்டு வரதுலேயே நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க நல்லதை தவிர எதையும் பேசுறதுலேயும் நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்தும்னு படமா போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போடணும். நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலிருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்ப இல்ல, இந்த அரங்கத்தில் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன், என் தம்பி தங்கைகளுக்கு இடையில. பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும் போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி எப்படி ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்ட ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சிருவாரு. வாய்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. நீங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்ல, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்ப ஓடுனீங்க மாநாடு 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட. டேய், என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் OMCக்குள்ள ஓடுறான், OMC சுத்தி ஓடுறான்டா கருவா பையன்பா. அப்படி போய் கேளுங்க. ஏய், இதெல்லாம் ஒரு பெருமை. போதை பொருளை ஒளிஞ்சிருச்சா? ஒளிஞ்சிருச்சா? போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் அவர் இல்லை. போதை என்பது போதைப் பொருளுக்கான திடப்போதை.
கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமேன், அப்புறம் வேற என்ன இருக்கு, அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த தெரு திறந்திருக்க டாஸ் மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்ன மாற்றங்கிற இதே பேசுறது. நம்ம மாற்றம்னு சொல்றதுனால மாத்திட்டோம், நாங்க மாற்றம். என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யாது. அதேதான் இவர் செய்தது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம், அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதைத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்தில் இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல, நான் வேற புதுச்சேரியிலேருந்து வரணும், தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குற நிறைய பேருந்து கிடக்கிறல்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்காந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் உட்காந்துக்கிட்டு இவர் இப்போ இருங்க வரேன். அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம், அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க, செய்தி நாளேடு முழுக்க, தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெருவா விளம்பரம் இதுக்கு? இதுதான் செய்தி விளம்பர அரசியல். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். கேள்விதான்டா கேட்கிறோம், உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வான்னு கேளு. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்ப நான் என்ன செய்வேன், பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன், காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரை, வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன், நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்வேன்னா, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன், உனக்கு வேலை தர்றேன். இது நான். நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தர்றேன். எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான்டா இருக்கு. அடே IAS மொத்தம் 7500 இந்தியா முழுமைக்கு எவ்வளவு? 5800 300 இவ்வளவுதான்டா IAS. IPS எவ்வளோடா? 7000 எவ்வளவுடா? முதல்ல எவ்வளோடா? ஒரு 7500 7800 8000 இருக்கும். இவ்வளவுதான். நான் எல்லாம் IPS சோறு அது எங்க ஆத்தா அப்பதான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்திலே கிடைக்கும். இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் பாரு, இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வரவன் கூடுதலா இறைய கொடுத்து எடையை கூட்டி தள்ளிடுறான். இங்க அது வரும்போதே எல்லாம் போய் இங்க நிற்கும் போது அங்க ஏத்துறதுல இருக்க இடம் இங்க இறக்கும் போது இருக்கல. நான் போராட்டம், நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன மைத்துக்கு அங்கிருந்து ஏத்துற, நீ இங்க வளர்க்க வேண்டியதானே? அப்ப திங்கிறதுக்கு லக் பீஸ். அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்க ஒரு உப்பு காய்ந்த வச்சிருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்கறது அவமானமா பேசினவன் தம்பி, இந்த வலையொலியில் இருக்கணும் குறிச்சு வச்சுக்கணும். தோற மகளே குறிச்சு Try these Sono tips and get மகளே குறிச்சு வச்சுக்கணுமா? டே அவனை இவன் தான்ப்பா, கொண்டாப்பா நாக்க போடுறாங்க, இழுத்துக்கடா நல்லா தேய்ச்சி.
இருட்டு ரூமுக்குள்ள போட்டு ஒரு வாரம் அண்ணன் தண்ணி சோறு இல்லாமல் போட்டு உன்னை கொள்ளலாம் பார்த்துரு நீ. ஆடு மாடு போய் சொல்லுவோம். டேய் உனக்கு மேய்க்க வைக்காம இருந்தால் வெள்ளப்படா நாயே. சீனாக்காரன் 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம், மாடு ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவைன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னா ரசிக்கிற, சீமான் சொன்னா சிரிக்கிறிய, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆள் தான் பிரச்சனை. என் தம்பி துறை சொல்கிறான்ல, நானே இப்போ யுவான் ஸ்வாங் மாதிரி கபான் சிங் ஃபிங்க்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா பேசுகிறான் யாவன். ஒரு கோட் போட்டுக்கணும் இல்லை வம்படியா நான் நீ, ஏன்னா அவர் கலட்டிட்டாரு, இப்போ நான் போடணும்னு இருக்கேன். ஏன் நீங்கள் தான் போடுவீங்களா, நாங்கள் போட மாட்டோமா? அப்போ நம்ம என்ன அப்படி போட்டுருவோம். இங்கே ஒரு டை ஒன்று கட்டிட்டு ஆமாம், அவர் இங்கே வச்சா பொட்டு, நான் இங்கே வைக்க போகிறேன். இங்கே வச்சு ஐயோ, நாங்கள் வாங்கி வந்த வாரம் தப்பாக இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது.